இறந்து போன தான் பொண்ணோட உடம்பை வாங்குறதுக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு போனவங்களுக்கு அங்கே இருந்த ஊழியர்கள் சொன்ன ஒரு பதில் பேரதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஆமாங்க, அங்கே இருந்த ஊழியர்களோட அலட்சியத்தினால ஒரு குடும்பமே நில குலைஞ்சு போயிடுச்சு. அந்த பெற்றோர் அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு அப்படி அங்கே என்ன நடந்தது, அந்த ஊழியர்கள் கவனக்குறைவாக செஞ்ச வேலை என்ன, கடைசியில் போலீஸ் வந்து இதை எப்படி தீர்த்து வச்சாங்க இந்த பிரச்சனையை அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஜூலை 25ஆம் தேதி சனிக்கிழமை இரவு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் இருக்கிற ஏடூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு கூலி தொழிலாளி சுமன் அப்படின்றவரோட பொண்ணு அனுஷ்கா, இவங்க +2 முடிச்சுட்டு காலேஜ் சேர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு சண்டையினால் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. இறந்து போன அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச தான் பொண்ணோட உடம்பை அடக்கம் பண்ணுறதுக்காக அவங்க பெற்றோர் மறுநாள் வாங்க போயிருக்காங்க. அப்போது அங்கிருந்த ஊழியர்கள் சொன்ன ஒரு பதில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஆமாங்க, இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே நடந்திருக்கு. அந்த ஊழியர்கள் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அனுஷ்காவோட உடம்பை ஏற்கனவே அவங்க பெற்றோர்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டதாகவும் அவங்களோட உடம்பு இப்போ இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அவங்க பேரண்ட்ஸ்க்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. அனுஷ்காவோட உண்மையான பெற்றோர் நாங்கள் தான், நாங்கள் இருக்கும்போது நீங்கள் வேற யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அங்கேருந்த அரசு ஊழியர்களுக்கும் ஒன்றும் புரியல. அவங்களுக்குமே இது ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனையோட ஊழியர்கள் பதறி போய் ஹாஸ்பிட்டலோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து செக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான உண்மையே வெளியில் வந்திருக்கு. அது என்னன்னா, அனுஷ்கா இறந்த அன்னைக்கே மணலியை சேர்ந்த பிரியதர்ஷினி அப்படின்ற ஒரு பொண்ணு இறந்து போகிறாங்க. அவங்களோட உடம்பும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக அதே ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கு. இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, இந்த பிரியதர்ஷினி அப்படின்றவங்களும் சூசைட் பண்ணி தான் இறந்துருக்காங்க. இவங்களோட உடம்பும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டிருக்கு. அனுஷ்கா, பிரியதர்ஷினி இவங்க 2 பேருமே சூசைட் கேஸ் அப்படின்றதுனால அந்த ஹாஸ்பிட்டலோட ஊழியர்கள் டேக் நம்பரை மாற்றி வச்சுருக்காங்க. டேக் நம்பர் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற ஒரு யூனிக்கான ஐடென்டிட்டி நம்பர். இந்த குழப்பத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரியதர்ஷினி குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட அனுஷ்காவோட உடம்பை மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த உண்மை தெரிஞ்சதும் அனுஷ்காவோட பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, அந்த ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டலுமே நடுங்கி போயிடுச்சு. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா, பிரியதர்ஷினியோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அவங்க கொண்டு வந்தது பிரியதர்ஷினியோட உடம்பு தான் அப்படின்னு நம்பி இறுதி சடங்கை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து லோக்கல் போலீஸ் ஹாஸ்பிட்டலில் நடந்த இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு உடனே மணலி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மணலி போலீஸ் அங்கே போய் பார்க்கறதுக்குள்ளார பிரியதர்ஷினியோட குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு இறுதி சடங்கெல்லாம் முடித்து அவங்க உடலை அடக்கம் பண்ணுறதுக்காக சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்ல வேலையாக அவங்க அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடியே மணலி போலீஸ் அங்கே போயிட்டு அதை தடுத்து நிப்பாட்டி அதுக்கப்புறம் நடந்த ஒட்டுமொத்த கதையை அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுமே பிரியதர்ஷினி குடும்பத்து ஆளுங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக். அதுக்கப்புறம் போலீஸ் மாறிப்போன அந்த 2 உடம்பையும் அவங்க குடும்பத்து ஆளுங்களுக்கிட்டே ஒப்படைச்சிருக்காங்க. மருத்துவமனை ஊழியர்களோட ஒரு சின்ன அலட்சியம் எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பார்த்தீங்களா? போலீஸ் மட்டும் கொஞ்சம் தாமதமாக அந்த இடத்துக்கு போயிருந்தா பிரியதர்ஷினி குடும்பத்தாளுங்க அனுஷ்காவோட பாடியை பிரியதர்ஷினியோட பாடி தான் அப்படின்னு அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்களுக்கு இது சாதாரண ஒரு விஷயம், டேக் நம்பர் மாறிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த 2 குடும்பத்தை பற்றி யோசிச்சு பாருங்கள். குறிப்பாக பிரியதர்ஷினி குடும்பம் தனக்கு யாருன்னே தெரியாத, தனக்கு துளியும் சம்மந்தம் இல்லாத ஒரு பொண்ணோட உடம்பை தங்களோட பொண்ணு அப்படின்னு நினச்சி எவ்வளோ கதறி அழுதுருப்பாங்க, எவ்வளோ வேதனை அடைஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு இறுதி சடங்குக்கான எல்லா ஏற்பாடையுமே பண்ணியிருக்காங்க. அந்த மருத்துவமனையில் இருந்த ஒரு ஊழியர் அலட்சியமாக செயல்பட்டதுனால இந்த 2 குடும்பங்கள் எந்த அளவு பாதிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா? இதே போல தாங்க, நம்ம அலட்சியமாகவும் கவனக்குறைவாகவும் செய்கிற ஒவ்வொரு வேலையும் நம்மளை அறியாமையே யாரோ ஒரு நபரை பாதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதே போல் மற்றவங்க அலட்சியமாக செய்கிற ஒவ்வொரு வேலையும் நம்மளோட வாழ்க்கையையும் பாதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம செய்கிற வேலையில் அலட்சியம் காட்டாமல் பொறுப்போடு செய்வோம். இந்த சம்பவத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்கள் ஒவ்வொருத்தருடைய கருத்தும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.